ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். அழகாய் மலர்ந்த இந்த நாள் நீ நினைப்பது எல்லாம் நடக்கும் நாளாகவே அமையட்டும். குழந்தையே, உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையே இல்லை. நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும், உன் வாழ்வில் அதிசயமும் ஆச்சரியமும் அற்புதமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கான கெட்ட நாட்கள் உனக்கு அனுபவத்தை கொடுக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள். எல்லா நாட்களும் உனக்கான நாட்கள் நல்ல நாட்களாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, உன்னுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற வேண்டுமென்றால் முதலில் உனக்கு இருக்க வேண்டியது நேர்மறையான எண்ணங்களே. நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் போதும், எல்லா அதிசயமும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ எல்லா விதமான பிரார்த்தனைகள் செய்தும் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவே இல்லையே, என் ஆசைகள் மட்டும் நிறைவேறையே இல்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறாயா? குழந்தையே, உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை அதிர்வுகளும் இருந்தாலே போதும், உன்னுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக வலுப்பெறும். குழந்தையே, உன்னுடன் இருக்கும் உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை அதிர்வுகளையும் அடியோடு அழித்துவிடு. உன் மனதில் நேர்மறை எண்ணங்களுக்கு மட்டுமே இடம் கொடு. அப்பொழுது நீ செய்யும் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வலுப்பெற்று பலித்தே விடும். எந்த ஒரு வேண்டுதலை வைக்கும் போதும், எந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற செய்ய வேண்டும் பொழுதும் நம்பிக்கையோடு இதை செய்தால் என் வாழ்வில் நல்லது நடக்கும், என் சாயப்பா அதை நிகழ்த்துவார், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது, நடந்துவிட்டது என்று நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயம், அந்த பிரார்த்தனை செய்யும் ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நிகழ்ந்தால் இனி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பியோ அந்த மகிழ்ச்சியோடு அந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்திப்பார். அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைப்பது எல்லாமே நடக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்கும், விரும்பியது எல்லாமே நிறைவேறும், ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும். வாழ்க்கையை வெளியே இருந்து வேதனையோடு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிடு. சுமைகளை களைந்துவிட்டு உன் தடங்கல்களை எல்லாம் களைந்துவிட்டு ருசித்து உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை ருசித்து ருசித்து வாழ்ந்து பார். பிறகுதான் வாழ்க்கை உன்னை இளமையோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு ஆச்சரியத்தோடு அற்புதத்தோடு அந்த வாழ்க்கை உன்னை வைத்திருக்கும். சாயப்பாவின் வழிபாட்டு முறையில் ஒன்றுதான் சர்க்கரையில் அக்கறையில்லா லீலை. இந்த விரதத்தை, இந்த ஒரு பிரார்த்தனையை முறையாக கடைபிடித்து பார். உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனையும் எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக கருத்தே இல்லை குழந்தையே. இந்த பிரார்த்தனையையும் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு என் சாயப்பா என் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவார், நிச்சயமாக நிகழ்த்துவார். நிகழ்த்தி என்னை ஆனந்த கடலில் ஆனந்த மழையில் நனைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை முழுவதுமாக மன நிறைவோடு செய்து முடிக்கலாம். இந்த பிரார்த்தனை, இந்த வழிபாட்டு முறையின் பெயர் சர்க்கரையில் அக்கறையில்லா லீலை. இந்த விரதத்தை, இந்த பிரார்த்தனையை முறையாக சாயப்பா மீது முறையாக நம்பிக்கை வைத்து யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக 21 நாளில் 21ஆம் நாள் நல்ல செய்தி காதில் வந்து விழும். இதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. இது நிதர்சனமான உண்மையும் கூட. வியாழக்கிழமையன்று இந்த ஒரு பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமையன்று சின்னஞ்சிறிய ஒரு டப்பாவில் சர்க்கரையை எடுத்து வைத்து விட வேண்டும்.
21 நாட்களுக்கு எந்த இனிப்பையும் எந்த வகையிலும் நாம் சாப்பிடாமல் பார்த்து கொள்ளலாம். எந்நேரமும் எல்லா நொடியும் சாயப்பாவை மனதார துதித்தபடி இருந்து விடலாம். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று எண்ணிக்கொண்டு 21 நாட்களும் மறந்தும் கூட எந்த ஒரு இனிப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துவிடலாம். 21ஆம் நாள் நாம் எதிர்பார்க்கிற அந்த இனிப்பான செய்தி, எந்த பிரார்த்தனைக்காக நாம் 21 நாள் இனிப்பை உட்கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்த செய்தி, அது இனிப்பான செய்தி நிச்சயமாக நம் காதில் வந்து விழும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்யலாம். அந்த இனிப்பான செய்தி, இனிப்பை எடுத்துக்கொள்ளாத நமக்கு இனிப்பை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுப்பார் நம் சாயிநாதர். சந்தோஷ செய்தி நம்மை தேடி வரும் நிச்சயமாக 21ஆம் நாளில். சாயப்பாவை முழுமனதாக நம்பலாம். சாயப்பாவே அனைத்தும் என்று தீர்க்கமாக நம்பலாம். நம் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தியே காட்டுவார் சாயி தேவா. சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்பேன். கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் சாயிநாதரே. பக்தி மிகுந்தால் ஆரத்தியும் சுற்றுவோம் சாயிநாதரே, எங்கள் தலை வணங்கி உந்தன் பாதங்களில் சரணடைந்தோம் சாயிநாதரே. எங்களுக்கு வெற்றியும் விஜயமும் தந்து அருள் புரிவீராக சாயிநாதரே. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். மிகப்பெரிய திருப்பம் நம் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பிரார்த்தனை செய்யலாம். திருப்பம் நிச்சயமாக வந்தே தீரும். சாயப்பா மேல் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு சாயப்பா காலடியில் அனைத்து வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வையுங்கள் சாயிநாதரே என்று வேண்டிவிட்டு இந்த ஒரு பிரார்த்தனையை நம்பிக்கையோடு செய்யலாம். நம்பிக்கை வைத்த யாரையும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை சாயி தேவா. சாயப்பாவை நம்பினோர் என்றுமே கைவிடப்பட்டதே இல்லை. சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பக்தியோடும் பாசத்தோடும் நாம் செய்யும் வேண்டுதல் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து நம் உள்ளத்திலும் நம் முகத்திலும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்கவே சாயப்பா ஆசையாக இருக்கிறார், விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு சாயப்பாதான் அனைத்துமே என்று எண்ணிக்கொண்டு இந்த ஒரு பிரார்த்தனையை மிக நம்பிக்கையோடு மிக மிக நம்பிக்கையோடு செய்து நம் வாழ்வில் உள்ள அனைத்து வேண்டுதல்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும்படி நம் சாயப்பா கால்களில் விழுந்து மன்றாடுவோம். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே, உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய் விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம்.
உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும்.
அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அமோகமான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. தைரியமாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு.
உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய்.